வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு வீட்டு உபயோகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளோட தான் உங்களை இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கேன். அது ஒன்றும் இல்லை, போட்ரானிக்ஸ் உடைய மாப்காப் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய வேக்யூம் கிளீனர் ப்ளஸ் ப்ளோயர், இது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது ஒரு 2500 ரூபா பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட். இது எப்படி இருக்குது, இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது உள்ளே என்னென்னலாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மணிக்கு இது ஒரு ஹேண்டியாக ஒரு போர்ட்டபிள் ரீசார்ஜபிள் வேக்யூம் கிளீனர் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு குவிக் ரிவ்யூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மெயின் ப்ராடக்ட்டு அந்த மாப்காப் அப்படிங்கிற அந்த மிஷினு, அந்த வேக்யூம் கிளீனர் நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதை அப்புறம் பார்க்கலாம். உள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸ்டென்ஷன் ஓஸ் இருக்குது. இது கூட இந்த டைப் சக் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் சக்கர் இருக்குது. ஓகே, இது உள்ளே வச்சிடலாம். அடுத்து இது காரில் போடுறதுக்கான சாக்கெட் கொடுத்துருக்குறாங்க, கேபிள். அடுத்து இந்த டைப்பில் ஒன்று, இந்த டைப் ப்ரஷ் டைப்பில் ஒன்று, ஸோ இந்த டைப் ஒன்று. அப்புறம் ஒரு டைப் A to டைப் C கேபிள் இருக்குது. ஸோ 1 2 3 4, இது இல்லாமல் இன்னொரு ப்ரஷ் ஒன்று இருக்குது. 5 டைப் ஆஃப் வந்து சக் பண்ணுறதுக்கான அந்த டூல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற கண்டென்ட். இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். இப்போ மெயின் அந்த மிஷினுக்கு வருவோம். ஸோ பாக்ஸ் கண்டென்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். பாக்ஸ் நான் பிரிக்கும்பொழுது இந்த மெயின் ப்ராடக்ட் இதுதான் இந்த வேக்யூம் கிளீனர். இது இல்லை, ஸோ இது தனியாக எடுத்துட்டேன். ஸோ இது கூடவே இந்த டைப் ஒரு ப்ரஷ்ஷும் இருக்குது. ஸோ 5 டைப் ஆஃப் வந்து சக் பண்ணக்கூடிய அந்த வேக்யூம் அந்த அக்சசரிஸ் வந்து இருக்குது. இது ஒரு ரொம்ப ஹேண்டியாக கைக்கு அடக்கமாக இருக்குது. அதாவது ஒரு கை நீளம் தான் இருக்குது பாருங்கள். அது கிட்டத்தட்ட ஒரு 1.25 அடி அளவுக்கு தான் இருக்குது. இதை வந்து 2 கம்பார்ட்மெண்ட்டாக நம்மளால் பிரிக்க முடியும். இதை ஜஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மிஷினும், ஸோ இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் தனியாக ஆகிடுது. இந்த கம்பார்ட்மெண்ட்டையும் நம்மளால் தனியாக பிரிக்க முடியும், ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபில்டரை வந்து நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள டஸ்ட் எல்லாமே இதில் தான் சேவ் ஆகும். இந்த இடத்துல இதை நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிற அளவுக்கு மாதிரியாக தான் ரொம்ப ஈஸியான ஒரு மோடில் தான் கொடுத்துருக்குறாங்க. அகைன் இப்படி நாம் இதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டைட் பண்ணிவிட்டு நாம் இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டோம்னா இது ஃபுல்லாகிடுது, கம்ப்ளீட் ஆகிடுது. ஃப்ரண்ட்டில் வந்து வேக்யூம், பின்னாடி இந்த இடத்துல வந்து ப்ளோயர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு மினிமலாக இருக்கும். ஸோ வேறு என்ன இதில் இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்கே மேலே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் இதில் வந்து 2 மோடு இருக்குது. ஆக்சுவலாக நான் அதை ஆன் பண்ணி காட்டுறேன். இது ஈகோ மோடு, இது மேக்ஸ் பவர் மோடு. ஓகே, திருப்பி ஒன் டச் பண்ணோடனே ஆஃப் ஆகிடுது. ரொம்ப சின்ன மிஷினாக இருந்தாலுமே ஒரு நல்ல பவராக இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் தூசு எல்லாம் இழுத்து பார்க்கலாம், எப்படி இது புல் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். சரி, வேறு என்ன இருக்குன்னா, பின்னாடி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் இருக்குது. டைப் C போர்ட் இருக்குது சார்ஜ் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் ஒரு அந்த 9 ஆம்ஸ் சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, சார்ஜர் டைப், அந்த டைப்பில் ஒரு பவர் போர்ட் இருக்குது. ஸோ இது 2 வச்சு நம்மளால் இது சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தாங்க இந்த பொருள். ஒரு ரொம்ப கைக்கு ஹேண்டியாக, ஒரு நம்ம வீட்டில் ரொம்ப பெரிய ஒர்க்கு செய்ய முடியாது, மினிமலான ஒர்க் செய்துக்கலாம். கார் வச்சுருக்கிறவங்க இது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரீசார்ஜபிளுங்கிறதால நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு ஈகோ மோடில் 1/2 அன் ஹவருக்கு மேலே வந்து கிடச்சிது, நல்லா வந்து யூஸ் பண்ண முடிஞ்சது. மேக்ஸ் மோடில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து வருது. ஸோ இது நல்லா தான் இருக்குது. கார் வச்சுருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கோ, இல்லை நம்ம வந்து வேக்யூமாக யூஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை ப்ளோயர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கோ ரெண்டுமே இருக்குன்றதுனால யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஒரு 2500 பட்ஜெட்டில் இது கிடைக்குது. வித் போட்ரானிக்ஸோட 1 இயர் வாரண்டியோட கிடைக்குது. ஆன்லைனில் வாங்குறத விட பெட்டர் ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா இந்த வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து KH எலக்ட்ரானிக்ஸில் நான் வந்து வாங்கியிருந்தேன். 2400 சம்திங் ஏதோ தம்பி அவர் கொடுத்தாரு. ஸோ நீங்களும் வந்து லோக்கலில் திருவண்ணாமலை ஆட்களாக இருந்தீங்கன்னா KH எலக்ட்ரானிக்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வேணுன்றவங்க நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ரைஸ்க்கு பண்ணி தருவாங்க. கஸ்டமர் சப்போர்ட் நல்லாயிருக்கும் அந்த தம்பிக்கிட்ட. ஸோ இவ்வளோதாங்க இந்த ப்ராடக்ட். இதுக்கப்புறம் வந்து இது எப்படி க்ளீன் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சின்னதான ஒரு வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன்.
ஸோ இது போல் மேலதிகமான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு ப்ராடக்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி. ஸோ இப்போ இங்கே கொஞ்சம் பேப்பர் வச்சுருக்கேன், கிழிச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட் ஈகோ மோடில் கொஞ்சம் இழுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆன் பண்ணலாம். நல்லா இழுக்குது. இப்போ வந்து பவர் மோடில் போடுறேன். அந்த துணி நல்லா இழுக்குது, நல்லா தெரியுது. அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம உள்ளே இழுத்துட்டோம். ஸோ உள்ளே மட்டும் கொஞ்சம்